தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஜூம் வழியாக உங்கள் எல்லாரோடு கூட இணைகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த இந்த சமாதானமான சூழ்நிலைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வேதத்தை நாம் நம்முடைய வீடுகளிலிருந்தே இருக்கிற இடத்துல இருந்தே படிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு வசதிகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லாரும் கடந்த வாரம் முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற அந்த தலைப்புல நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன வாரம் உங்களோட பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன, பொதுவாக எல்லாருக்கும் அறிந்த சில உண்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை கூட நான் இப்போ உங்களுக்கு தொடர்ந்து நாம் இதை படிக்க போகிறபடினாலே நான் உங்களுக்கு ஸ்லைடோட ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த விஷயங்களை நம்ம இன்னையிலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போன வாரம் நம்ம துவங்கின பாடம் வந்து தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் அல்லது கிங்டம் ஆஃப் ஹெவன். நம்ம பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னாலே தேவனை ராஜாவாக அங்கீகரிக்கப்படுகிற இடம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்த்தருடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிந்து கொள்ளுதல் இருக்குதோ, அந்த விஷயத்தை அல்லது அந்த இடத்தை அல்லது அந்த காரியத்தை தேவனுடைய ராஜ்யம் அல்லது ஆளுகை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்தபடியாக நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். தேவன் எல்லா இந்த அவர் படைத்த எல்லாவற்றின் மேலும் தானே அவருடைய ஆளுகை இருக்குது. அவர்தான் சிருஷ்டிகர். ஆகவே அவர் ஆளுகை செய்கிறதற்கு அதிகாரமும் உடையவர், இறையாண்மை பெற்றவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். காரணம், இது நாமாக யோசிக்கிற ஒரு விஷயம் அல்ல. கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு அநேக இடங்களிலே அதை நமக்கு சொல்லித் தருகிறது. நம்ம ஒரு சில வசனங்களை போன வாரம் எடுத்து வாசிச்சோம். அதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் இங்க போட்டிருக்கிறேன். நம்ம வாசிச்ச ஒரு சில வசனங்கள் இங்க இருக்குது. சங்கீதம் 103, 47, 45, சங்கீதம் 93 நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய நீதியான அந்த செங்கோல் இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறது. அவர் எல்லார் மேலும் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய சிம்மாசனம் அவர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார், அதிலே அமர்ந்திருக்கிறார். இப்படி பல வசனங்கள் வேதத்திலே இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்களுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு படம் என்ன அப்படின்னா, அவரை நம்முடைய ஆண்டவரை அல்லது நம்முடைய தேவனை ஒரு ராஜாவாக, ஒரு சிம்மாசனத்திலே வீற்றிருப்பவராக நம்ம பார்க்க முடியும். அந்த வசனங்கள்லாம் இது நமக்கு தெரியும். அவர் பூமியின் மீது எங்கும் அவர் பெரிய ராஜாவாக இருக்கிறார். அவருடைய சிம்மாசனம் பரலோகத்தில் இருக்குது. இந்த எல்லா வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பொதுவான நிலைமையிலே எல்லார் மேலும், அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றின் மேலும் அவருக்கு ஆளுகை உண்டு, அவர் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்த இன்னும் ஒரு சில ஆவிக்குரிய ஒரு சில புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, அவருடைய ஆளுகை ஆவிக்குரிய நிலையிலே விசுவாசிகள் மத்தியில இருக்கு அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அவர் ஆவிக்குரிய நிலையில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு அவர் ராஜாவாக இருக்கிறாரா அப்படின்னா ராஜாவாக இருக்கிறார். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் உள்ள ஒரு அரசனுக்கு கீழே அல்லது ராஜாவுக்கு கீழே ஒரு ஆட்சிக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு நபர் இருக்கிறார். நம்ம யாரும் ஆவிக்குரிய ரீதியில நமக்கு தலைவன் யார் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் தான். ஆனா கூட இந்த உலக பிரகாரமாக நம்மேல் ஆளுகை வகிக்கக்கூடிய அநேக நபர்கள் உண்டு, அநேக அரசாங்கம் உண்டு, ராஜ்யங்கள் உண்டு. நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும். அப்ப ஆவிக்குரிய நிலையில் நமக்கு ராஜாவாக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா, அந்த ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தருடைய ஆளுகையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் அவரை ராஜாவாக அல்லது ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையில பார்க்கும்போது அவருடைய ஆளுகை ஆவிக்குரிய நிலையிலான ஒரு ஆளுகை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, நம்ம போன வாரம் சிந்திச்சது வந்து, உண்மையாகவே அவருடைய ஆளுகை லிட்ரலா எழுத்தின்படியாக சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே வந்து ஆண்டவர் அமர்ந்திருந்து
இப்பொழுது எப்படி ஒரு ராஜாவோ அல்லது ஒரு ஒரு ஜனாதிபதியோ அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டரோ எப்படி ஒரு நாட்டை ஆளுகை செய்கிறார்களோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருந்து ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய 1000 வருஷ அரசாட்சியை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அதை பற்றிய முழு விவரம் நமக்கு தெரியவில்லை என்றாலும் அவருடைய ஆட்சி நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்க போகிறது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை குறித்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு, எதிர்பார்ப்பும் உண்டு. அந்த ஆட்சியிலே நாமும் கூட அவருடனே சேர்ந்து ஆளுகை செய்ய போறோம். இப்படிலாம் நமக்கு பொதுப்படையாக நமக்கு தெரிந்த அநேக விஷயங்கள் உண்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேத வல்லுனர் மிக அழகாக இதை வர்ணித்திருக்கிறார். அவர் ராஜ்யம் என்பது ஒரு ராஜாவினுடைய இடத்திலே ராஜாவின் மக்கள் மீது அந்த ராஜாவுக்கு இருக்கும் அதிகாரம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். மிக அழகாக இருந்ததுனாலே உங்களுக்கு இது உங்களுக்கு ஞாபகத்திலே வைத்துக் கொள்கிறதற்கு எளிதாக இருக்கும் என்று நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். த கிங்டம் இஸ் த கிங்ஸ் பவர் ஓர் கிங்ஸ் பீப்புள் இன் த கிங்ஸ் பிளேஸ். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப ராஜா அப்படின்னாலே ஒரு ராஜ்யம் இருக்கும், அப்படின்னா ஒரு இடம் இருக்கும். அப்படின்னா ராஜா மக்கள் இல்லாமல் ராஜா இல்லை. அப்ப மக்கள் அல்லது அவர் ஆளுகை செலுத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கும் அதற்கு கீழே. அப்ப அவர்கள் மேலே அவருக்கு என்ன உண்டு? அத்தாரிட்டி, அதிகாரம் உண்டு அல்லது வல்லமை உண்டு. அவர் என்ன வேண்டுமானாலும் அவரால் செய்ய முடியும். சோ இதுதான் ராஜ்யம். நம்முடைய தேவனை ராஜா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்முடைய மனதிலே வரக்கூடிய பொதுவாக வரக்கூடிய அநேக விஷயங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வகுப்பு முதற்கொண்டு இதனுடைய இன்னும் சற்று ஆழமான விஷயங்களுக்கு நம்ம போக போறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்க இப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கு, நம்ம அதை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம தொடர்ந்து போகலாம். இன்றைக்கு நம்முடைய வேத பாடத்திற்கு ஆதாரமாக நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிலே 6வது அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்குமாக. நீங்கள் ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதைப் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமலும் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஓகே, இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு மாதிரி ஜபத்தை அவர் சொல்லி கொடுத்தார். அநேக சபைகளிலே இன்றைக்கும் அவர்கள் கூட்டம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த பரமண்டல ஜபத்தை சொல்லி அவர்கள் கூட்டத்தை நிறைவு செய்வது நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே வழக்கமாக இருக்கிறது. ஒரு சில சபைகளிலே இதை சொல்லுகிறதுல இதற்கு பதிலாக சங்கீதம் 103:1-2 ஆகிய வசனத்தை சொல்வதுண்டு. சரி, எப்படியாக இருந்தாலும் இது நாம் எல்லாரும் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதியாகும். இத நமக்கு ஆண்டவர் கொடுத்தது திரும்ப திரும்ப மனப்பாடமா ஒரு கூட்டத்துல சொல்றதுக்கு இல்ல அப்படின்னா கூட இது நம்ம எல்லாரும் நிச்சயமாகவே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அநேக உண்மைகள் இதற்கு உள்ளே இருக்கிறது. இந்த வசனங்களை வாசித்து தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் பிரயோஜனத்தை நமக்கு கொடுக்கும். இங்க நம்ம பார்க்கும்போது முதல் வசனத்திலேயே நம்ம பார்க்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க ஜெபம் பண்ணும்போது இதை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, எதிர்காலத்துல உம்முடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா எதிர்காலத்திலே ஒரு ராஜ்யம் வரப்போகிறது என்ற நிலைமையிலே ஆண்டவர் சொல்றார். இந்த ராஜ்யம் வருவதாக ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் இங்க சொல்றாரு. அப்போ இது
கடந்த காலத்தை பற்றியும் சொல்கிறது இல்லை, நிகழ்காலத்தை பற்றியும் அவர் சொல்லல. எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலத்திலே வரப்போகிற ஒரு விஷயமாக இந்த ராஜ்யம் இருக்கிறது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் இந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்குது. அடுத்த வசனத்துல பார்க்கும்போது உம்முடைய சித்தம். அப்ப ராஜ்யமும் சித்தமும் என்ன ஒட்டி ஒட்டி வருது, அது பக்கத்துல பக்கத்துல இருக்கு அல்லது சேர்ந்து வருது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆண்டுடைய ராஜ்யம் அப்படின்னா அவருடைய சித்தம் அதிலே இருக்கிறது. அவருடைய சித்தம் இருக்கிற அல்லது அவருடைய சித்தம் செய்யப்படுகிற இடம், அதுதான் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட இடம். அவருடைய ராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய சித்தம் இப்ப எப்படி இருக்குது? பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது. ஆனா அதே மாதிரி உம்முடைய சித்தம் எங்கேயும் செய்யப்படணும்? பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும். அப்ப ஆண்டவருடைய ஆளுகை, அவருடைய சித்தம் பரிபூரணமாக பரலோகத்திலே இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய சித்தத்திற்கு மாறாக ஒன்றும் பரலோகத்திலே இப்பொழுது நடக்கிறதில்லை. ஆனா அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு? நீங்க ஜெபம் பண்ணுங்க. பூமியிலேயும் ஒரு நாள் என்ன செய்யணும்? அவருடைய சித்தம் இந்த பூமியிலேயும் பரலோகத்துல எப்படி செய்யப்படுகிறதோ அதே போலவே பூமியிலேயும் செய்யப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. இப்போ பூமியில அவருடைய சித்தம் அப்படின்னா செய்யப்படவில்லை பரிபூரணமாக அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கிறோம். எல்லா விதமான அநீதியும் இந்த பூமியில் உள்ள ஆட்சியில இருக்குது. எல்லா விதமான தீமைகளும் இந்த பூமியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சியிலே இருக்கிறது. அப்போ ஒரு நாளிலே இது வர வேண்டும். பரலோகத்திலே எப்படி இருக்குமோ அப்படி வர வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அப்படின்றதுல தான் அப்படின்ற விஷயத்தை இந்த ஜெபத்துல இருந்து கற்றுக்கொள்றோம். கடைசி வசனத்திலையும் பார்க்கும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்ப இந்த பரமண்டலத்தில் பரமண்டல ஜெபத்திலே கூட ஆண்டவர் இந்த மாதிரி ஜெபத்திலையும் ராஜ்யத்தை குறித்து சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது அது எதிர்காலமாக நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 12:28 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அப்படின்னு இருக்கு. அப்ப நாம் விசுவாசிகளாகிய நாம் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம் அப்படின்றத எபிரேய எழுத்தாளர் நமக்கு சொல்றாரு. அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எதிர்காலத்துல அப்படி இருக்க போறதுனால நம்ம ஒரு ஒரு அசைவில்லாத, அசைக்கவே முடியாத ஒரு ராஜ்யத்தை பெறப்போகிறோம். அந்த ராஜ்யத்திற்கு முடிவிராது. அது என்னென்றைக்குமாக இருக்க போகிற ராஜ்யம். அதை நாம என்ன செய்ய போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கு அது கிடைக்க போகுது. அதனால இப்ப எப்படி நீங்க இருங்க? பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிறவர்களாக அதற்கு தேவையான கிருபையை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவரு அறிவுறுத்தல் நமக்கு கொடுக்கிறாரு. அடுத்த வசனத்துல அடுத்து இன்னொரு வசனத்தை கவனிங்க. கொலோசியர் 1:13 வாசிக்கும் போது இதை கூட நீங்க யாராவது ஒருத்தவங்க வாசிக்கலாமே. ஸ்கிரீனை பார்த்து கூட வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமா இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய இந்த காலத்தை கவனிங்க. என்ன டென்ஸ்ல சொல்லியிருக்கு அப்படின்னா, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவர் அப்படின்னா, இப்போவே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம எப்ப விடுதலையானோம்? நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போதே. அப்ப விடுதலை ஆக்கி உடனே எங்க நம்மளை சேர்த்துட்டாருன்னா அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். He had translated us அப்படின்னா ஏற்கனவே உட்படுத்தி இருக்கிறார். அப்ப இப்பவே நம்ம எங்க இருக்கிறோம்? உட்பட்டு இருக்கிறோம். இந்த சபையின் காலகட்டத்திலே வாழும் போது கூட நம்ம அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வரப்போகிற ஒண்ணா இல்ல இப்ப இருக்கிற ஒண்ணா எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும்?
அப்படின்னா வேதத்துல இதை பற்றின சத்தியங்களை நாம தொடர்ந்து நம்ம எல்லா வசனங்களையும் நம்ம ஒன்று சேர்த்து பார்க்கும்போது ஆண்டருடைய ஆளுகை இந்த உலகத்திலே மனுஷன் எப்பொழுது உண்டாக்கப்பட்டானோ அப்பொழுதிருந்தே அவருடைய ராஜ்யம் துவங்கி விட்டது. ஆனால் அந்த ராஜ்யத்தினுடைய உண்மைகள், அந்த சத்தியங்கள் படிப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. அதனுடைய ஃபைனல் ஸ்டேட் தான் என்னது? இனிவரும் ராஜ்யம். அதனுடைய கடைசி விஷயம் தான் இது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, அல்லது இங்க நம்ம முன்னாடி வாச்ச மாதிரி அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை பெறப்போகிற அந்த நிலை எது அப்படின்னா, இந்த ராஜ்யத்தினுடைய இப்ப தொடர்ச்சி, அது ஒரு காலத்திலே எதிர்காலமாக அந்த ராஜ்யத்தினுடைய முழுமை, அதனுடைய குறைவில்லாத வடிவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இப்பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய வடிவம் எப்படி இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நீண்ட நேராக இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல நம்ம டிராவல் பண்ணோம், பிரயாணப்படும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, தூரத்துல என்ன இருக்கும்? ஒரு மலை நமக்கு சின்னதாக தெரியும். அப்ப நம்ம அதோட நெருங்கி நெருங்கி நம்ம பிரயாணம் பண்ண அந்த மலை நமக்கு எப்படி ஆயிட்டே இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாக தெரிய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த மலையிலே இருக்கக்கூடிய ஒரு மரம், அல்லது அந்த மலையின் மீது இருக்கக்கூடிய கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிடம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த மலை இருக்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா அந்த மலைக்கு பக்கத்துல போக 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 அந்த மலையில இருக்கக்கூடிய மரம், செடி கொடிகள், அதுல இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள், அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்துல இறங்கிலாம் போய் பார்க்கும்போது சின்ன சின்ன பூக்கள், சின்ன சின்ன பூச்சிகள், அதனுடைய டீட்டெயில் எல்லா அம்சங்களும் நமக்கு தெரிய வரும். ஆண்டவர் வேதத்திலே நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து வாசிச்சுட்டே வரும்போது அவர் இந்த ராஜ்யத்தை குறித்த உண்மையை எப்படி நம்ம மெதுவாக ஆண்டவர் விளக்கிக் கொண்டே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். வேதத்துல அநேக சத்தியங்கள் அப்படிதான். எல்லா சத்தியங்களுமே ஒரே ஆதியாகமத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. உதாரணத்திற்கு ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் காலா காலங்கள்ல என்ன செஞ்சுட்டு வர்றாரு? அதை வெளிப்படுத்திக்கிட்டே வர்றத நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே என்ன கொடுத்துரல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி அவர் சொல்லவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை பற்றி சொல்லவில்லை. படிப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே என்ன சொல்றாரு? ஒவ்வொரு கட்டளைகளை கொடுத்து அவர்களுக்கு மெதுவாக பல அடையாளங்கள் மூலமாக, பல விதமான காணக்கூடிய பொருட்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்றாரு? அவர் தம்முடைய குமாரனை வெளிப்படுத்திட்டே வர்றத பார்க்கிறோம். கடைசியில புதிய ஏற்பாடு வரும்போது அவருடைய குமாரன் நேரடியாக பிறக்கிறதை பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்திலே பாடுபடுகிறதையும், அவர் மூலமாக ரட்சிப்பு ஏற்படுத்தப்படுகிறதையும் பார்க்கிறோம். அப்ப அந்த பலிகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போதே என்ன செஞ்சிடறாரு? அவருடைய குமாரன் மூலமாக வரப்போகிற சுவிசேஷத்தை அவர் நிழலாக முன்னாடி சொல்றாரு. அப்ப மெதுவாக அவருடைய அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் வேதத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல இந்த விஷயத்தையும் பார்க்கும்போது ராஜ்யத்தினுடைய அந்த உண்மைகள் படிப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போற அடுத்து நமக்கு இருக்க போகிற அந்த அடுத்த ஒரு ஒரு 20 நிமிஷம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, அநேக வேத வசனங்களை நாம புரட்டி பார்க்க போறோம். எங்க இருந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்த முதல் மனுஷனிடத்திலிருந்து நாம் துவங்க போறோம். அப்ப முதல்ல நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஓகே, இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமோட கூட பேசின முதல் வார்த்தைகள் என்ன? அவர் படைச்சதுக்கு அப்புறம் ஆதாம்கிட்ட பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? நீ ஆதாம், நீ என்ன செய்யணும்? நீ தோட்டத்தில் உள்ளது எதனால் நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு அடுத்த உள்ள வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு?
கட்டளை. யா. அவனுக்கு யோசனை சொல்லல, என்ன செய்யறாரு? கட்டளை கொடுக்கிறார். யாரு கட்டளை கொடுப்பா? ராஜா. ஒரு ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கின அந்த நாளில இருந்தே என்ன செய்யறாரு? அவர் அவன் மேல் ஆளுகை செய்ய துவங்குகிறார். இந்த பூமியிலேயே நீ ஒருத்தன் தான்ப்பா இருக்க, உன்னோட இஷ்டத்துக்கு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லல. இல்ல, அப்படி சொல்லியிருக்கலாம்ல. பூமியில அவன் மட்டும்தான் இருக்கான், ஆதாம் மட்டும்தான் இருக்கான். என்ன செஞ்சிருக்கலாம் ஆண்டவர் வந்து? நீ உன்னோட இஷ்டப்படி நீ இருந்துக்கோ, எல்லாம் உனக்கு தான் நான் உண்டாக்கி வச்சிருக்கேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாரு? அவருடைய ஆளுகையை அவர் என்ன செய்யறாரு? அங்கே கொடுக்கிறார். இதை நீங்க ஒரு சில அஹ், அஹ், ஒரு விதத்துல யோசிச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் எதுக்கு இப்படி ஒருத்தன் தான் இருக்கான், அவனுக்கு போய் தேவையில்லாத எதுக்கு ரூல்ஸ் போடணும்? இல்ல. இப்ப வந்து ரோட்ல நம்ம நம்ம அந்த அந்த ஊர்ல ஒரு வீடு தான் இருக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல சிக்னல்லாம் தேவையா? என்ன சொல்றீங்க? தேவையில்லை. இப்ப நம்ம இதுல அப்படிதான், காலையில 6 மணிக்கு முன்னாடி வாகனங்களே குறைவா இருக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க? சிக்னல் போட மாட்டாங்க. வரப்போறதே 2 3 வண்டி தான், அதுக்கு எதுக்கு சிக்னல் போட்டு நிக்க வைக்கணும்? இல்ல, ஆண்டவர் அப்படி இல்லை. அவருடைய ஆளுகையை என்ன செய்யறாரு? துவக்கத்தில் இருந்தே அவர் என்ன செய்யறாரு? செலுத்த ஆரம்பிக்கிறார். அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் என்று இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை உண்டாக்கினாரோ அது முதற்கொண்டே தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய ஆளுகையிலே எனக்கென ஒரு சித்தம் உண்டு, என்னுடைய விருப்பம் உண்டு, அதின்படி என்ன செய்ய வேண்டும்? நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம அந்த மத்தேயு 6 அதிகாரத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக உமது சித்தம். அப்ப ராஜ்யமும் சித்தமும் எப்படி இருக்குது? சேர்ந்து வருது. அப்படின்னா அவருடைய கட்டளை, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப ராஜ்யம்னு எடுத்துட்டோம்னாலே அவருடைய கமாண்ட், அவருடைய கட்டளை இருக்கும். அப்படின்னா அவருடைய சித்தம் இருக்கும். அதுதான் நம்பர் ஒன். அதுக்கு அந்த ராஜ்யத்தின் மக்கள், அதற்கு உட்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், obedience டு த வில் ஆஃப் காட். அடுத்து நம்ம பார்க்கும்போது அவருடைய ராஜ்யத்துல என்ன இருக்கும்? சில விளக்கப்பட்ட விஷயங்களும் அல்லது விளக்கப்பட்ட நபர்களும் இருப்பார்கள். அதான் அவர் அங்க சொல்றாரு. 2வது நம்ம 17வது வசனத்துல வாசிக்கும் போது, நீ எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா கூட நீ என்ன செய்யக்கூடாது? ஒண்ணு நீ என்ன செய்யணும்? புசிக்க கூடாது. அப்ப இந்த 2 விஷயங்களை ஆண்டவர் எங்கெல்லாம் அவருடைய ஆளுகை இருக்கிறதோ அங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். 2வது சில விஷயங்களை அவர் என்ன செஞ்சு வச்சிருப்பாரு? ஒதுக்கி அல்லது விலக்கி வச்சிருப்பாரு. இந்த 2மே அவருடைய ராஜ்யத்துல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ராஜ்யத்துல இருக்கணும்னா அந்த ரூல்ஸ் படி இருக்கும். ரூல்ஸுக்கு இல்லாத, அதற்கு ஒத்துக்கொள்ளாத அல்லது அதற்குள்ளே வர இயலாத, வர விருப்பம் இல்லாத நபர்களும் காரியங்களும் எங்க இருக்கும்? வெளியில கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் பரலோகத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய சித்தத்திற்கு உட்படாத பிசாசு என்ன செய்யப்பட்டான்? அந்த தூதன் அவன் கீழே தள்ளப்பட்டான். அவனுடனே இருந்த எல்லாரும் என்ன செய்யப்படுறாங்க? பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்படுகிறார்கள். அப்ப சாத்தானும் அவனுடனே கூட இருந்தவர்களும் ஒரு காலத்திலே தேவதூதர்களாக பரலோகத்தில் இருந்தவர்கள். ஆனா அவங்க அவருடைய சித்தத்தை செய்யாததுனால உடனே என்ன செஞ்சிடறாரு ஆண்டவரங்க? அங்கிருந்து தூக்கி எறிகிறார்கள். தூக்கி எறியப்பட்டார்கள். ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டார். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் ஆதாமுடைய காலத்திலேயே துவங்குகிறதை நம்ம பார்க்கிறோோம். அப்ப ராஜ்யத்தினுடைய ஸ்டார்டிங் எங்க இருந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, ட்ராக் பண்ணணும்னா ஆதாம் முதற்கொண்டு நம்ம ட்ராக் பண்ணா நமக்கு படிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்ப இன்னைக்கும் அதுதான், அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் அதுதான் சட்டம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய முதல் இடமாக பரலோகத்திலே அவருடைய ராஜ்யம் என்னென்றைக்குமாக இருக்குது. இப்ப பூமியில பார்க்கும்போது ஆதாம் உண்டாக்கப்பட்ட நாளிலே செய்யப்பட்டார்கள். இப்ப அந்த 2 விஷயம் நான் சொன்னேன். யாராவது அதை சொல்ல முடியுமா? ஒரு ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கைகள் என்னென்ன? 2. 1. அன்மியூட் பண்ணி சொல்லலாம் யாருனாலும். ஒண்ணு, கட்டளை கீழ்ப்படிதல். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல், தேவ சித்தம் ஃபர்ஸ்ட், ரைட். 2வது
அவருடைய அப்ப ஆளுகைக்கு கீழ். அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுகிறது தான் முதல்ல, அதான் அவருடைய சித்தம். ரெண்டாவது என்ன, வேற என்ன இருக்கும்னு நான் சொன்னேன்? விலக்கப்பட்டது. ம்? அவருடைய ஆளுகையிலிருந்து விலக்கப்பட்ட விஷயங்களும் இருக்கும். அப்ப எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அல்லது ஆம், அவருடைய ஆளுகையிலிருந்து விலக்கப்பட்ட நபர்களோ அல்லது பொருளோ ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ அவருடைய சித்தத்துக்கு உட்படாத விஷயங்களை என்ன செஞ்சிருப்பார், விலக்கி வச்சிருப்பார். இங்க நம்ம என்னன்னு பாக்குறோம், அப்ப ஆதாமுக்கு ஒரு மனுஷன் தான் இருந்தான், அவனுக்கு கூட என்ன செஞ்சார் ஆண்டவர் வந்து அவருடைய சித்தம், அவருடைய கட்டளையை கொடுத்தாரு. அந்த கட்டளைக்கு உட்படாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டார். ரைட். இப்ப இதே பிரின்சிபிள், இதே இந்த கொள்கை தான் நம்ம பார்க்க போற எல்லா விஷயத்திலும் இருக்க போகுது. நீங்க இந்த சாட்ல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அடுத்து பல வருஷங்கள் கடந்து செல்கிறது. இப்ப பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் நிறைய பேர் பெருகிட்டாங்க. இப்ப ஒரு நபர் இல்ல, பல வம்சங்கள் தோன்றிருச்சு. இப்போ இங்க நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது என்ன வாசிக்கிறோம், அதுக்கு நடுவுலையும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஆண்டவரோட தனியாக நடந்த நபர்கள் இருக்கிறாங்க. ஃபார் ஒரு ஒரு உதாரணத்திற்கு நம்ம ஏனோக்கு எடுத்துக்க முடியும். அவங்களாம் ஆண்டவருடைய கூட இருந்தாங்க. அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படிலாம் வேத வசனத்தில் இருக்குது. அப்ப தனி நபர்கள் தான் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டார்கள். அப்ப அவருடைய ராஜ்யத்தினுடைய முதல் அந்த பகுதி எதை கொண்டது அப்படின்னா, ஒரு தனி மனிதன் மேல் அவருக்கு இருந்த ஆளுகை. ஒவ்வொரு தனி நபர்கள் மேல் அவர் ஆளுகை செலுத்தி வந்தார், தனித்தனிப்பட்ட நபர்கள் மேல. இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 5வது வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இதயத்து நினைவுகளுடைய தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், இப்படி மனுஷர்கள் பூமியில இருந்தாங்க, பூமியில பெருகிருச்சு. அப்ப அவனுடைய இருதயத்தின் நினைக்கிறது எல்லாமே பொல்லாததா இருக்கு. மனுஷனுடைய இருதயத்துல நல்ல விஷயங்கள் தோன்றவே இல்லை. இது எல்லாம் ஆண்டவர் கண்டு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு மத்தியில ஒரு நபரை பார்க்கிறாரு. அது யார் அப்படின்னா நோவா. 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால என்ன சொன்னார் அப்படின்னா, நோவாவுக்கு என்ன சொன்னாரு அவரு, நீ வந்து ஒரு பேழையை உண்டு பண்ணு. அந்த அதிகாரத்துல அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறாரு, போய் எல்லாருக்கும் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாரு, கோப்பேர் மரத்துல அவர் பேழையை கட்டுறாரு. 22வது வசனத்தை வாசிங்களேன். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவாவுக்கும் என்ன இங்க கொடுக்கிறார், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தம் அதுதான். அப்ப நோவாவுக்கு என்ன கொடுக்கல, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் இல்ல. இப்ப நோவாவுக்கு வந்து இந்த காலத்துல இப்ப அந்த காலம் முடிஞ்சிச்சு. அப்ப அடுத்த காலத்துல வரும்போது இவருடைய காலத்துக்கு தகுந்த ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவன் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக அவரை தேடுகிறவனாக நடந்து கொண்டபடினாலே இப்ப அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சித்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியை நான் அழிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த பூமியிலே ஒரு சிலரை என்னை தேடுகிறவர்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு நீ என்ன செய்யணும், ஒரு பேழையை உண்டு பண்ணணும். அப்ப அந்த பேழை எப்படி உண்டு பண்ணணும், கர்த்தர் அவனுக்கு அவர் நிறைய விஷயங்கள் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றாரு. இந்த விஷயங்கள் எதையும் ஆதாமுக்கெல்லாம் சொல்லவே இல்லை, நோவாவுக்கு வேற ஒரு விஷயங்களை சொல்றாரு. இப்போ நோவாவுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து இந்த கட்டளையின்படி செய்ய வேணும். அப்ப நோவா என்ன செஞ்சாரு, அநேக ஆண்டுகளுக்குள்ள அந்த கட்டளைகளை எல்லாம் செய்து முடிக்கிறாரு. அப்ப இங்கேயும் என்ன, முதலாவது என்ன பார்க்கிறோம், காட்ஸ் வில் வாஸ் ஒபேட். கர்த்தருடைய கட்டளை, அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது, அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது இங்க எதை வந்து விளக்கி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, ஆ நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள்.
இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இப்ப இங்க என்ன சொல்றாரு? நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். அப்ப இங்க எல்லா வீட்டாரும் கிடையாது, எல்லா குடும்பமும் கிடையாது, உன் குடும்பம் மட்டும். நோவாவே, உன்னுடைய குடும்பத்தாரை மட்டும் நீ என்ன செய்ய? பேழைக்குள்ளே கூட்டிட்டு போ. நீங்க மட்டும் பேழைக்குள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த சந்ததிகளுக்கு மத்தியிலே, அநேக சந்ததிகளுக்கு மத்தியிலே யார மட்டும் உள்ள எடுத்துட்டு போறாரு? நோவாவினுடைய குடும்பத்தை மட்டும். அப்ப மத்தவங்கலாம் யாரு? எக்ஸ்க்ளூடட், விலக்கப்பட்டவர்கள். அந்த இடத்திலிருந்து இவர்களை என்ன செய்யறாரு? பிரித்து அவருடைய ஆளுகை. இப்ப நான் என்னுடைய கவனம் எல்லாம் இப்ப உன்னோட குடும்பம் மட்டும்தான், அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். இப்ப உன்னுடைய குடும்பத்தை மட்டும்தான் நான் இனிமே பார்க்க போறேன். என்னுடைய ஆளுகை உன்னுடைய குடும்பத்தின் மேலே இருக்கிறது. ஏன்னா நீ என்னுடைய சித்தத்தின்படி செய்தாய், அல்லது உன்னுடைய குடும்பம் என்னுடைய சித்தத்தின்படி செய்தது. அப்ப அவருடைய ஆளுகையை பாருங்களேன். அவர் இப்பொழுது இதுவரை ஆதாம் துவங்கி நோவா வரைக்குமாக ஒரு சில தேவ பக்தர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் மேல் அவருடைய ஆளுகை எப்படி இருந்துச்சு? தனி நபர்கள் மேலே இருந்தது. அப்படி இருந்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான். அவருடைய சித்தத்தின்படி செய்கிற கீழ்ப்படுகிற ஜனங்கள் உட்பட்டார்கள், தனி மனிதர்கள் உட்பட்டார்கள். சித்தத்தின்படி செய்யாதவர்கள் விலக்கப்பட்டார்கள், கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள். இப்ப இங்க பார்க்கிறோம், நோவாவாகிய இந்த நீதிமானுடைய குடும்பத்தார் ஆளுகைக்கு கீழே வருகிறார்கள். அப்ப இதிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்றது, ஆண்டவர் படிப்படியாக தம்முடைய ஆளுகை எப்படி வெளிப்படுத்திட்டு வர்றாருன்னு பாருங்க. ஆனா எல்லா இடங்களிலுமே கோட்பாடு ஒண்ணுதான். என்ன கோட்பாடு? அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். சித்தம் செய்யப்படாத காரியங்களும், சித்தத்திற்கு உட்படாத பொருட்களும், சித்தத்திற்கு உட்படாத நபர்களும் விலக்கப்படுவார்கள். அப்ப ஆதாமுக்கு எது சித்தத்துக்கு உட்படாத பொருள்? என்னது? அந்த ஒரு மரத்தினுடைய கனி. ஆனா அது விலக்கப்பட்டது. ஆனா ஆதாம் என்ன செஞ்சார்? அதை போய் தெரிந்து கொண்டார். பாவம் வந்துச்சு. இப்ப இவருக்கு என்னது? பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறது, பேழையை கட்டுகிறது. அதான் அவருடைய கொடுக்கப்பட்ட கட்டளை. அதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதுக்கு வராத அந்த அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை நம்பாதவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போ தொடர்ந்து நம்ம வரும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடுத்து வரக்கூடிய முக்கியமான ஒரு ஆண்டருடைய திட்டத்திலே நடைபெறுகிற ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்ல முடியும். எது? ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவரை அழைக்கிற அழைப்பு. நீங்க அதை படிச்சுட்டே வரும்போது ஆதியாகமம் 14வது அதிகாரத்துக்கெல்லாம் வரும்போது நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமை அவர் தெரிந்தெடுக்கிறார். உன்னுடைய சந்ததின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆபிரகாமை தெரிந்தெடுக்கும் போதே ஆண்டவருக்கு என்ன இருந்துச்சு மைண்ட்ல? ஆபிரகாமுடைய சந்ததி தான் தெரிந்து கொள்ள போவதை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த 3 வாக்கு தத்தங்கள்ல ஒண்ணு என்னது? உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். அப்ப மூணு வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ அ லேண்ட் அண்ட் தென் சீட் அண்ட் பிளஸ்ஸிங். நான் உனக்கு 3 வாக்கு தத்தம். ஒன்னு என்னது? ஒரு தேசத்தை கொடுப்பேன், ஒரு சந்ததியை கொடுப்பேன், அடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். 3 விஷயம் ஆண்டவர் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது. அப்ப தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை அங்கே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம வாசிச்சுட்டே வரும்போது 17ஆவது அதிகாரத்துக்கு இப்ப வரலாம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நம்ம இங்க பாக்குறோம், ஆண்டவர் இப்ப ஒரு உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறாரு. யாரு கூட அப்படின்னா, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். அப்ப அவருடைய ஆளுகை இப்பொழுது ஒரு குடும்பத்தில் இருந்து இப்ப எங்க போகுது? கவனம், ஒரு பெரிய சந்ததிக்கு போகுது. ஒரு பெரிய இனத்தை என்ன செய்யறாரு? ஆண்டவர் தெரிந்து கொள்றார். ஒரு இஸ் சூசிங் ஒன் ரேஸ். அப்ப ஒரு சந்ததியை அவர் தெரிந்து கொள்கிறத பார்க்கிறோம். அதுதான் யாருடைய சந்ததி?
அது ஆபிரகாமுடைய சந்ததி, அவருடைய வித்து. அவருடைய சந்ததியை பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அந்த உடன்படிக்கையில என்ன ரூல்ஸ், என்ன ஒரு சித்தத்தை வெளிப்படுத்தினார், என்ன கட்டளை கொடுத்தார் அப்படின்னா, நீங்கள் ஆம், நீங்க என்னை உங்களுடைய தேவனாக, அ, உங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் உன் சந்ததிக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க என் உடன்படிக்கை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனத்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்து அந்த நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என்னுடைய உடன்படிக்கை என்னவென்றால் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்ற, எங்க சொல்றாரு? 10ஆம் வசனத்தை சொல்றாரு. எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான உடன்படிக்கை என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, ஒரு விருத்த சேதனத்தை ஒரு கட்டளையா கொடுக்கிறார். இதுதான் நீங்க செய்யணும். இதுதான் என்னது, உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாரு, என்ன கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னா, விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கல? ஆதாமுக்கும் கொடுக்கல, நோவாவுக்கும் கொடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லா காலகட்டங்களிலேயுமே ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தை என்ன செய்றாரு, கட்டளையாக கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு மனுஷன் எப்படி கீழ்ப்படுகிறான் என்பதை பொறுத்து அவன் என்ன செய்றாரு, அவரு அதை நீதியாக எண்ணுகிறார். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு என்ன செய்றாரு, அவனோட உடன்படிக்கை ஏற்படுத்தி கட்டளை கொடுக்கிறார். அப்ப இங்க கட்டளை கொடுக்கும்போது என்ன செய்றாரு, எனக்கு உனக்கும் அடையாளமாக இருப்பதற்கு விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை நீ என்ன செய்யணும், உன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தலைமுறையாக, இனிமேல் வரப்போகிற தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளை உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இனி பிறக்க போகும் தலைமுறை, இப்பெல்லாம் அவனுக்கு என்ன இல்ல, ஒரு குழந்தை கூட இன்னும் பிறக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனிமே உனக்கு வரப்போகிற எல்லா சந்ததி, ஒரு பெரிய சந்ததியை பத்தி ஆண்டவர் சொல்றார். அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நம்ம படிச்சு வரும்போது 13வது வசனத்துல, இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ அங்க சொல்லும்போது, உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் நீ பணத்துக்கு கொல்லப்பட்ட பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மிக தெளிவான கட்டளையை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அவங்க செய்ய வேண்டியது இதுதான். அந்த டைம்ல ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உண்மையான ஆண்டவர் என்பதை அவர்கள் விசுவாசித்ததன் அடையாளமாக செய்யப்பட வேண்டிய காரியம் என்னது? விருத்த சேதனம். அப்போ இதுதான் என்னது? ஆண்டவருடைய சித்தம். அவருடைய கட்டளை. இதுக்கு யார் கீழ்ப்படியணும்? ஆபிரகாமுடைய சந்ததிகள் கீழ்ப்படியணும். அப்படின்றதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்ப ஆண்டவர் இதை கட்டளையாக சொன்னதுக்கு அப்புறம் 14வது வசனத்துல வாசிங்க. ஆண்டவர் எதெல்லாம் விளக்குறாருன்னு பாருங்க. நுனித்தோலின் மாமிசம் விருத்தசேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்திராபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். எது விளக்கப்படுகிறது? விருத்த சேதனம் பண்ணப்படாத நபர்கள் விளக்கப்படுகிறார்கள். எதிலிருந்து? ஆண்டவருடைய ஆளுகையிலிருந்து விளக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வரும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல திரும்பி வரும்போது அங்க கடைசியாக என்ன வருது அப்படின்னா, ஆண்டவர் நேரடியாக வந்து 3 நபர்கள் வந்து அவர்கள் மீண்டுமாக அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அப்பதான் என்ன செய்யுது, ஏற்ற ஒரு காலத்துல நிச்சயமாக உன்னிடத்துல திரும்பி வருவேன், அப்பொழுது உன்னுடைய மனைவிக்கு யார் இருப்பா, ஒரு குமாரன் உன்னுடைய மனைவியினுடைய கையில இருப்பா அப்படின்னு சொல்றார். அப்ப கடைசியில 99வது வயதுல வரும்போது அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் வருது. 100வது வயசுல பிறக்கிறான். அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்த உடனே அதுதான் அவனுடைய சந்ததியினுடைய முதல் வித்து. அப்போ இங்க நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று
கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தெரிந்து கொள்ளும் போது என்ன சொல்றாரு, இவன் என்ன செய்வான், தன்னுடைய வம்சத்துக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கும், தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் என்னுடைய நீதியை நியாயத்தையும் அவன் சொல்லி கொடுப்பான், அதை காத்து நடவுங்கள் அப்படின்னு இவன் கட்டளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகுது, ஆபிரகாமுக்குடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபினுடைய காலத்திலே தொடர்ந்து அந்த வம்சங்கள் வரும்போது அவருடைய வம்சங்கள் இப்ப எப்படி ஆகுது, பெருகிக்கிட்டே வருது. இப்ப யாக்கோபுடைய காலத்துல வரும்போது இப்போ யோசேப்பு என்ன செய்யப்படுறாரு, விற்கப்படுகிறார். இப்ப யோசேப்பு விற்கப்பட்டு சில வருடங்களுக்கு அப்புறமாக இப்ப யாக்கோபுனுடைய மற்ற பிள்ளைகள், யோசேப்பினுடைய சகோதரர், அவங்க எல்லாரும் இப்ப எங்க திரும்பி போறாங்க, எகிப்துக்கு போய் செட்டில் ஆகிற போறாங்க. இப்ப யாக்கோபுக்கு என்ன சொல்றாரு நீங்க பாருங்களேன். இப்போ அந்த ஒரு ஆபிரகாம் என்னும் அவனுடைய சந்ததி எப்படியெல்லாம் வருதுன்னு பார்க்கும்போது, இந்த யாக்கோபுட்ட வரும்போது என்ன வாசிக்கிறோம், 46ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுறோம். இப்ப ஆதியாகம் 46, அதுல முதல் வசனத்துல பார்க்கிறோம். வாசிக்கலாம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேசேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அடுத்து அந்த இரவில என்ன செய்யறாரு, தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன். நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆண்டவர் மேல இருந்து பார்க்கும்போது என்ன நடக்குது, ஒரு குடும்பம், அதாவது யாக்கோபினுடைய குடும்பம், யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் குமாரரும் என்ன செய்யறாங்க, அவங்க கானான் தேசத்திலிருந்து எகிப்தை நோக்கி வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு நடந்து போறாங்க. பாருங்க, தூரத்துல இருந்து பார்க்கும்போது உலகத்துல எவ்வளவோ ஜனங்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. இப்ப அவருடைய போக்கஸ் எல்லாம் யார் மேல இருக்குது, யாக்கோபின் பிள்ளைகள் மேல இருக்குது. அப்ப அவங்க இங்கிருந்து புறப்பட்டு போறாங்க. அதற்கு பின்பு யாக்கோபு என்ன செய்யறாரு, பேர்சபால இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி போறார் எகிப்துக்கு. இது ஒரு பெரிய அவருடைய இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே அல்லது ஆபிரகாமினுடைய சந்ததிகளுடைய சரித்திரத்திலே ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அப்போ இப்ப திரும்பி போகும்போது என்ன நடக்கு அப்படின்னா, யாக்கோபை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லி இருப்பார், யாக்கோபே நீங்க ஏன் பேர்சபாவிலிருந்து இப்ப எகிப்துக்கு போய் செட்டில் ஆகணும்னு போறீங்க, யாக்கோபு என்ன பதில் சொல்லுவாரு, ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் போறேன். கர்த்தர் என்ன செய்ய சொல்லாரு, நீ போ, எகிப்துக்கு இப்ப போ, யாக்கோபே அப்படின்னு கூப்பிட்டு நீ எகிப்துக்கு போ, அப்போ உன் கூட நான் வருவேன், நீ பயப்படாத, எகிப்துக்கு போக பயப்படாத. காரணம் என்ன, எகிப்து அந்த காலத்துல இவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஒரு நண்பராக இருந்த ஒரு இடம் கிடையாது. அந்த காலத்துல வேற ஒரு நாட்டுக்கே போக சொல்றாரு. அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான் யாக்கோபு, என்னது, இது தேவன் சொல்லியிருக்கிறார், ஆகவே கீழ்ப்படிந்து போறேன். கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு எங்க போறார் யாக்கோபு, எகிப்தை நோக்கி பிரயாணம் பண்றாரு. மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு குடும்பம் என்னவாக போகிறது, ஒரு பெரிய தேசமாக மாற போகிற ஒரு காலகட்டத்தின் துவக்கம். அப்ப யாக்கோபோட போகும்போது அவங்களுடைய வண்டியில குழந்தைகள், மனைவிகள், பார்வோன் அனுப்பின வண்டிகள் மேல ஏத்திக்கிட்டு ஆடு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க போறாங்க. எகிப்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட நம்ம அங்க பாக்குறோம், யாக்கோபு அப்புறம் இப்போ யோசேப்போட சேர்ந்துடுறாங்க. நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கும் போது 70 பேர்னு இருக்கு. 46ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பேர் இருந்தாங்க. எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். அப்ப இங்க பாக்குறோம், இப்ப அங்க போன உடனே யோசேப்புக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, குமாரர் ஒரு 4 பேர், 2 குமாரர், யோசேப்பினுடைய குடும்பத்துல 4 பேர். இப்ப எல்லாம் சேர்த்து 74 பேர் ஆயிடுச்சு. யாரு, ஆபிரகாமினுடைய சந்ததியில இப்ப ஒரு 74 பேர் இருக்காங்க. அப்ப இப்ப என்ன ஆகுது, எகிப்துல அது பெருக ஆரம்பிக்குது, பெருகிக்கிட்டே இருக்குது. அப்ப ஒரு சில ஆண்டுகளில என்ன நடந்துச்சு, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளிலே என்னவா மாறிடுச்சு, அது லட்சக்கணக்கில் மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னவா மாற ஆரம்பிச்சிருச்சு,
ஆஹ் ஆஹ் லட்சக்கணக்கில் மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இப்போ அங்கிருந்து என்ன செஞ்சிடுறாங்க, புறப்பட்டு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருந்து? எகிப்தில இருந்து புறப்பட்டு, நம்ம கதையை வேகமா நம்ம ஓட்டுறதுனால நம்ம இப்ப எகிப்தில இருந்து புறப்பட்டுறாங்க. யாரு? ஒரு பெரிய ஒரு கூட்ட ஜனங்கள். யாரு அப்போ? அப்ப அவங்களுக்கு வேற நாடெல்லாம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் இஸ்ரவேலுடைய குடும்பத்தார். இப்போ லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்க புறப்பட்டு போகும்போது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு நம்ம இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். யாத்ராகமம் 19ல 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்குமாக. மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேலுக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுவுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தமாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் சம்பத்தாயிருப்பீர். ம். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு Yeah. கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு முன்பாக சொன்னான். சொன்னான். ரைட். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க எல்லாரும் புறப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும், நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் உங்களை எப்படி இங்க கொண்டு வந்தேன் அப்படின்னதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. எகிப்தியருக்கு செய்ததெல்லாம் நீங்க உங்க கண்ணார கண்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கழுகுகள் மேல் நான் சுமந்துட்டு வந்த மாதிரி உங்களை சுமந்துட்டு வந்திருக்கிறேன் அங்க இருந்து. இப்போ என்கிட்ட உங்களை வந்து நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ யாக்கோபின் வம்சத்துக்கு நீ இதை போய் சொல்லணும். இது வரைக்கும் அவர் என்னன்னு சொல்லல, இவங்கள ஒரு ராஜ்யம்னு அவர் சொல்லல. ஆனா இவ்வளோ நேரம் யாக்கோபின் வம்சமாகத்தான் அவங்க இருந்து வர்றாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு பேர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு ஒரு ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள். பாத்தீங்கன்னா a kingdom of priest. இப்ப அவங்கள என்ன செய்யறாரு, ஒரு தேசமாக அவர் மாற்றுகிறார். நீங்க வந்து ஒரு கண்ட்ரி, நீங்க ஒரு தேசம். இப்ப இப்ப நீங்க ஒரு தேசமாக இருப்பீர்கள். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, என் வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொன்னபடிலாம் செஞ்சீங்கன்னா நீங்க யாரா இருப்பீங்க, எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீங்க, எனக்கு சொந்த தேசமாக, ஆசாரிய ராஜ்யம். இப்ப ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, இஸ்ரவேலர்ல எல்லாருமே அவருக்கு ஆசாரியர்களா இருக்கணும்னு தான் திட்டம். அந்த திட்டமும் பின்னாடி என்ன ஆகுது, மாறி மாறி அது லேவி கோத்திரத்துக்கு மட்டும் அவரு பிரிச்சு கொடுக்கறத பாக்குறோம். அங்கேயும் சிலரை விளக்கிறத பாக்குறோம். ஆனா ஆண்டவருடைய ஒரிஜினல் திட்டம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசம் ஃபுல்லாவே யாரா இருக்கணும், ஆசாரியர்களாக இருக்கணும். அவருக்காக பணி செய்கிறவர்களாகவும் அவரை பற்றி இந்த உலகம் அனைத்திற்கும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்ன்றதான் அவருடைய திட்டம். அப்ப என்ன செய்யறாரு, இத நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, 8வது வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் ஒன்னா என்ன செய்யறாங்க, நீ சொன்னபடியெல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவங்களுக்கு என்ன செய்யறாரு, ராஜா அவர் அவங்க தேசத்தின் மேல் ஆளுகை செய்கிறவராக. அப்ப அவங்களுக்கு இப்ப யார் ராஜா, தேவன் தாமே இஸ்ரவேல் என்னும் தேசத்தாருக்கு ராஜாவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் எது விளக்கப்படுகிறது, அந்த இடத்துல என்ன விளக்குறாரு, நீங்க 19ஆம் அதிகாரத்துல நம்ம அதை அடுத்த வாரம் கூட நம்ம தொடரலாம். நீங்க இந்த மலைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, இந்த எல்கைக்கு மேல வரக்கூடாது, இதுக்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யப்படுவீங்க, என்னுடைய கட்டளை மீறினவர்களாக நான் உங்களை பார்த்து இங்கிருந்து நான் என்ன செய்வேன், உங்களை உங்களை நீங்கள் விளக்கப்படுவீர்கள், நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் கொல்லப்படுவீர்கள். அப்ப அங்கேயே என்ன செய்யுது, சிலரை விளக்குறதற்கான சட்டத்தையும் அவர் அங்க கொடுக்கிறாரு. அப்ப அந்த நேரம் முதற்கொண்டே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தை இந்த இடத்தோட நம்ம நிறுத்தும் போது, நம்ம தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய போறோம்,
நாம் நம்ம வேதத்திலே உள்ள சரித்திரத்திலே நாம் பார்த்து வரப்போகிறோம். அவருடைய ஆளுகை எல்லார் மேலும் இருந்தது, இருந்து கொண்டு வருகிறது. அப்போ இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்ன்றதான் அவருடைய எதிர்பார்ப்பு. எந்த அளவிற்கு இதை நம்ம சீரியஸா எடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு இதை கவனத்தோடு எடுத்திருக்கிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கான ஆர்வம், விருப்பம் நமக்கு இருக்கிறதா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சித்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே, நான் செய்யக்கூடிய வேலைகளிலே நான் தேடுகிறேனா? அவருடைய சித்தம் எங்க இருக்குது அப்படின்னா, அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கக்கூடிய கர்த்தருடைய வேதத்திலே இருக்கிறது. அத நம்ம எந்த அளவிற்கு நம்ம வாசிக்கிறோம், அதற்கு அவர் சொன்ன கட்டளைகளுக்கு, அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழுகிறதற்கு நாம் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கிறோம்? அதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது கிருபையின் காலகட்டம் தான். ஆனாலும் கூட நமக்கு என்ன உண்டு? ஒரு உத்தரவாதம் உண்டு. நமக்கு அதன் மேல் உள்ள பொறுப்பு உண்டு. இல்லையென்றால் அவருடைய ராஜ்யத்திலிருந்து நாம் விலக்கப்பட்டிருப்போம் அல்லது அவருடைய ஆளுகைக்கு கீழே நம்மளால் வர முடியாது. அவருடைய ஆளுகைக்கு கீழ இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சு போடுவோம்? நம்ம என்ன செய்து விடுவோம்? இழந்து விடுவோம். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் படித்து தியானிக்கும்போது, ஆண்டவர் என் ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதையெல்லாம் செய்கிறதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, நம்முடைய கர்த்தர் நம்மேல் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றின் மேல் ராஜாவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் ராஜாவாகவே இல்லை என்றுதான் அர்த்தம். எய்தர் ஜீசஸ் இஸ் லார்ட் ஆஃப் ஆல் ஆர் நாட். நோ, இஃப் நாட் ஹி இஸ் நாட் லார்ட் அட் ஆல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணு அவருக்கு எல்லாவற்றையும் அவருக்கு நம்ம கொடுத்தோம் ஆளுகை செய்கிறதற்கு. இல்லைன்னா அவர் யாராவே இல்லைன்னு அர்த்தம். நமக்கு ராஜாவாகவே நம்ம ஏற்றுக்கொள்ளன்னு தான் அர்த்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அவரிடத்தில் நாம் ஒப்படைப்போம். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி வாழ்வோமாக. கர்த்தர் இந்த சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.